இவ்வளவு பிரச்சனை தமிழகத்துல இருக்கு. தமிழகத்துல சரி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இது பிரச்சனையா இருக்க போய் தான் ஒருத்தர் வர வேண்டியது இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யற புனித மாதிரி ஆட்சி எவனுக்குள்ள வேணும்? நம்ம கட்சி ஆரம்பிச்சோம்னா ஏதாச்சும் ஒரு இடைத்தேர்தல் வரும்ல, அங்க நம்ம கட்சி சார்பா வேட்பாளரை நிறுத்தி நம்மளுக்கு ஒரு 7% 8% ஓட்டு இருக்குன்னு நிரூபிச்சோம்னா நாளைக்கு பொது தேர்தல் வரும்போது ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி கிட்ட டீலிங் பேசணும்னு வச்சுக்க, ஒரு 500 கோடி கொடுப்பான். ஜெயிச்சாலும் கவலை இல்ல, தோத்தாலும் கவலை இல்லன்னு வாங்கி டிக்கி கடையில் அமைக்க வேண்டியதானே. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. விஜயண்ணா ஒரு விஷயம் கடைசி இதுல சொன்னாரு. என்ன சொன்னார்னா, நான் ஊழல் பண்ண மாட்டேன், என்னை சார்ந்த யாரையுமே ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னாரு. ருக்கோ ஜரா சபர் கரோ. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அதுக்கு வரி கட்டாமல் ஏமாத்தியவன் யோகியன். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் இப்படியே எந்திரிச்சு போயிடுறேன். ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன். அதனால இங்க யாரும் ஓட்டு போடாம பாத்துக்கங்க. ஏன் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டேங்கிறாரு? எது இங்க நான் ஒரே பிஸி. படத்துல மட்டும் பேசுவாரு, மெர்சல் படத்துல பேசுவாரு, பீஸ்ட் படத்துல பேசுவாரு, நிஜ வாழ்க்கையில பேசுங்க. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நீங்க விஜய் நான் எடுத்துக்கோங்க, பனையூர் வாசல் அத்தனை பிரஸ் பீப்புள் வெயிட் பண்ணிருக்கானுங்க. குறைந்தபட்சம் ஒரு மனிதாபிமானம் இருந்தா, ஒரு மனிதாபிமான அடிப்படையில இருந்தா, வாங்கப்பா டீ சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்க, தண்ணியாவது குடிங்க, வெயில ஏன் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றதுக்காக ஒரு திராணி இருந்ததா? ஃபர்ஸ்ட் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு மாற்று குடும்பம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கீங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க அரசியலே பண்ணல, ஏன் வெளியே வரல? எதுக்கு செருப்படி வாங்குறக்கா? எங்களுக்கு மட்டும் அவ்வளோ நிபந்தனைகள் கொடுத்து 4998 பேர் அப்படின்னு. இது இன்னைக்கு உதயநிதி அவர்கள் செய்யறாங்க, ஸ்டாலின் செய்யறாரு, எடப்பாடி செய்யறாங்க. 41 பேர் சாவலியே. இப்ப நீங்க இவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க பேசுறதுல 10ல் 1 பங்கு கூட உங்க தலைவர் பேச மாட்டேங்கிறாரு. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது எல்லா இடத்துலயும் ஸ்டாண்ட் எடுக்கிறதா என்ன பிரச்சனை? அதுல என்ன சிக்கல் வருது உங்களுக்கு? அதான அரசியலே. ஒரு சிக்கலும் கிடையாது. அப்புறம் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. திமுகவை இந்த கேள்வி எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கேள்வி. இப்ப திமுகவை அகற்றுவதுதான் ஒரே வேலைனா அதுக்கு அதிமுக ஓட்டு போடலாம், எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? ஒரு அரசியல் அடிப்படை. நான் ஒரு அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சிருக்கேன், மக்கள் நலனுக்கு வந்திருக்கேன், இவ்வளவு கோடியை விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லி விளம்பரம் பேசினா மட்டும் பார்த்தாது. மக்கள் பிரச்சனையும் போது மக்களோட மக்களாக நிக்கணும். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காத. நான் திமுக கிட்ட ஒண்ணே கேக்குறேன். குரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா. 3000 கொடுக்காதீங்க, பிச்சை காசு கொடுக்குறீங்கடா டேய். மக்களை பார்த்து ஏமாத்தாதீங்க. டேய் சொம்பு திருடி, திருட்டு நாயே, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? அமாவாசை ஆதவர்ஜனோட ட்ராக் ரெக்கார்டு என்ன? 3 கட்சி மாறி இருக்க, 3 கட்சியில மாறி ஒவ்வொரு கட்சியிலும் மதிக்க கிடையாது. கொஞ்சமாவது திமுக விமர்சனம் பண்ண ஒரு தகுதி வேணும் ஆதவர்ஜனனுக்கு. அப்ப எனக்கு இல்லங்கறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? நான் ஒருத்தன், நீ உன் கட்சியில இருக்கிற உயர்மட்ட தலைவர் எல்லாரும், அருண்ராஜ், புஷியானந்த்ல இருந்து எல்லாரையும் கூட்டு வா, செங்கோட்டையனை கூட கூட்டு வாப்பா. நீ ஸ்டேஜ்ல எல்லாரும் உட்காரு, நான் ஒருத்த வரேன், நீ என்கிட்ட பேசி ஜெயிச்சிரு பாப்போம். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. இந்த ஜல்லிக்கட்டு காளையை பத்தின ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தீங்கன்னா, இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது, மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், காலை அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அதை அந்த காலை கிட்ட காட்டுறான். காலை அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நீங்க வாட்டுக்கு போற போக்குல ஜல்லிக்கட்டு காலை நின்னுச்சு, அதுக்கு புல்லுக்கட்டை காமிச்சு ஒரு குழந்தை கூட்டிட்டு போய் ஓரமா விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அணைக்கிறது அவன்ல. உங்களோட கட்சியில இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் 1 கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50ஆவே இருக்கட்டும்னே, 500 ஆக்கிடாதீங்க. காலையில வேலைக்கு போறவன் இவன் முகத்தை ஒரு தடவை நேரா பார்த்துட்டு போனா போதும், பாட் அவுட். அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடுவான். விஜயண்ணா, உங்களுடைய ரசிகர்கள்
ஆமாம், அவங்க ரசிகர்கள் மட்டும்தான். லூசு மாதிரி தெரிஞ்சா ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. எங்க உயிர் இங்கே போகுதுன்னா கூட அது அவருக்காக போகணும்னா ரொம்ப சந்தோஷமா ஏத்துப்போம் நாங்க. தற்குறி இன்னைக்கு அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. இந்த மைனர் பசங்க கிட்ட இருக்கிறது முக்காவாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அப்ப எல்லாருமே கீப்புக்கு பிறந்தவன் தான் இங்க வந்திருக்கீங்களா? ஒருத்தர் கூட ஓய்வுக்கு பிறக்கலையாடா? விஜய் அண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுருங்க. ஆஹா, நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். நீங்க பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? உனக்கு தெரிஞ்சு போச்சா? உலகத்துக்கே தெரியும்டா. நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். ஹலோ, மரியாதையா பேசு. என்ன திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ள இழுத்து போட மாட்டேன். அந்த வெட்டுக்கிளி என்ன வேதம்புது ஸ்டைல்ல சொல்லாலே பலார் அரைஞ்சிட்டு போயிட்டான். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே நம்பர் 1 தற்கூரி அண்ணன் விஜய் அவர்கள். ஏய், எனக்கே சிரிப்பா இருக்கு. ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியால முக்கியமா எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு மதிப்பும் எவ்வளவு பாதுகாப்பும் உங்க ரசிகர்கள் மத்தியில இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தா படிச்சு பாருங்க. என்னடா வேலை பார்த்திருக்க நீ? என்ன கண்ணத்தாமி கவனிச்சுக்கங்க. ஐயோ, எப்பல பாவி பயலே. கரிகால் சோழன் உலவிய மண்ணில் வழிநடத்துகிற வரலாற்று கடமைக்கு தலைமை தாங்கியவர் சகோதரி வாசுகி. ஒரு சாலை விபத்தில் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? இவங்க அடிச்சு தோணா இனிமே வந்து சூரியன் வரக்கூடாது, ரெட்டனை வரக்கூடாது. ஒரே தளபதி விஜய். யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். ஒரு 200 கோடியை விட்டுட்டு மயிர புடுங்க வர்றாரு. ஏன் நீ வந்து அதோட அதிகமா சம்பாதிக்க வர்றான்? ஒரு ஆள் தான் தமிழனுக்காக இருக்கா சார். சீமான் இல்லனாக தமிழ் தேசியம் அழிஞ்சு தமிழ் பாதுகாப்பு இல்ல சார். எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்கன்னா யோக்கிய. நம்ம இங்கிட்டு போவோம், கிட்டே போயிடுவா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.